கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1வது நிருபம் 13வது அதிகாரம் 3வது வார்த்தையில், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று கூறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 13வது அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது பவுல் சபைக்கு அன்பு எப்படி பிரயோஜனம் உள்ளது என்று அன்பை பற்றி கூறுகிறார். இந்த ஒரு அன்பு, தனக்கு அன்பு கிடைக்காத ஒரு உலகத்திலே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய செயல்கள், நம்முக்கு கர்த்தர் தந்திருக்கிறது எல்லாத்தையும் அன்னதானம் என்ற பேரில் அல்லனா இலவசமாக நாம் வருவதற்கு உதவி என்ற பேரில் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும், சுருக்கத்திலே நம்முடைய உடம்பை சுடுவதற்காக கொடுத்திருந்தால் கூட அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இருக்காது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமான ஒரு உடம்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வீக அன்பிலே வளர வேண்டும். ஒரு தெய்வீக அன்பு தான் ஒரு மனுஷனையும் தேவனுடைய இடையிலையும் அன்பாக நிலைநிறுத்துவதும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கவும் செய்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு நம்முடைய சகோதரர்களோடு எதை செய்தாலும் அன்புடன் செய்யத்தக்கதான ஒரு கிருபை கிடைக்கும்படியாக நமக்கு ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் தந்திருக்கிற இந்த அற்ப ஆயுசிலே கர்த்தாவே, நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே வைராக்கியத்தின் பேரிலோ அல்லது பேர் புகழ் கிடைக்க வேண்டும் என்றோ நாம் செய்யாமல் தெய்வீக அன்பிலே எல்லாம் செய்யும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்ட பதில் தான் அறிஞ்சவருள்ள தகப்பனே, ஆமேன்.